ஹலோ செக் ப்ரைஸில் ஸ்டீடியோ மட்டும் வச்சுருவோம், பேஸ் கம்மி பண்ணிவிடு. ஹலோ செக். ஹலோ ப்ரைஸ்லார் ஜீசஸ். ஹலோ ஹலோ செக். ஹலோ செக். ப்ரைஸ்லார் ஜீசஸ். ஸ்தோத்திரம். இந்த சாயங்கால வேளை வந்திருக்கிற யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேஸ் கம்மி பண்ணிவிடுவோம். செக். ஹலோ ஹலோ ப்ரைஸில் சவுண்டு குறைச்சிரு. ஹவுஸில் வால்யூம் கம்மி பண்ணிவிடு, ரெட்டு கம்மி பண்ணிவிடு. ஹலோ ஹலோ செக். ஹலோ ஹலோ பேஸ் குறைச்சிரு, ஸ்டீரியோ மட்டும் வை. ஹலோ செக். ஹலோ ஸ்டீரியோ ஃபஸ்ட்டு. ஃபுல்லாக. ஹலோ செக். ஹலோ செக். ப்ரைஸ் லார்ட் ஜீசஸ். ஹலோ ஹலோ செக். ஹலோ ஹலோ ப்ரைஸ் லார்ட். ஹலோ. ஓகே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிற தலைப்பு வீட்டின் மேல். சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. வீட்டின் மேல் குருவி. சரிங்களா? இதுதான் பாடத்தோட ஒரு தலைப்பு. போன வாரம் எலியாவின் அக்னியை குறித்து பார்த்தோம். ரொம்ப பவர்ஃபுல்லாக அகசியாவும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும் இது மாதிரி ரொம்ப வேணுமா? ரொம்ப கிளார் அடிக்குதா? இருட்டாக இருக்குதா? சரி, வேறு சைடில் இருக்கிற லைட்டை நான் போட்டு விடுவேன். இது சென்டர், இது ஓகேவா? சரி. இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அகசியாவும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும் அப்படின்ற ஒரு தலைப்பு பார்த்தோம். சும்மா பெரிய பெரிய தலைப்பு நம்ம பார்த்தோம். போன வாரமும் ரொம்ப அதிகமாக ரொம்ப ஆழமாக போடுறதுனால கொஞ்சம் நேரம் கூட ஆயிடுச்சு பாருங்கள். அதனால் இன்றைக்கி ரொம்ப சின்ன ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் ரிலாக்ஸாகவே கேட்கலாம். ரொம்ப ஆழமாக கேட்கணும்னு அவசியம் இல்லை, ரிலாக்ஸாகவே நீங்கள் கேட்கலாம். சங்கீதம் 102 சங்கீதம் 7 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 102:7. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். இந்த வசனம் வாசித்திருக்கீங்களா ஏற்கனவே? தலைப்பு வீட்டின் மேல் குருவின்னு போட்டிருக்கேன். அப்படின்னா வீட்டின் மேல தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன் அப்படின்னு இங்க ஒரு விண்ணப்பம். யார் இது பாடுறாங்க அப்படின்னா, தாவீது எழுதுறானா அப்படின்னா, தாவீது எழுதல. சங்கீதத்தை தாவீது எழுதுனா, ஆனா பர்டிகுலர் இந்த 89, 90 சங்கீதம் இதெல்லாம் மோசே எழுதுனது. அது போல நிறைய பேர் சங்கீதத்தை எழுதியிருக்கிறாங்க. எல்லா சங்கீதமும் தாவீது எழுதுனது கிடையாது. அப்போ இந்த சங்கீதம் 102 யார் எழுதியிருப்பா? தாவீது கிடையாது. அப்போ யார் எழுதியிருப்பா அப்படின்னா, மேலே பாருங்களேன், துயரப்படுகிறவன், மேலே ஹெட்டிங்லே, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். இது யாரோ ஒருத்தர் துயரத்தில் ரொம்ப துக்கத்தில் மூழ்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த வியாகுலத்தில் ஆண்டவர் இடத்துல ஏதோ ஒன்று இந்த பாட்டை இந்த வார்த்தைகளை தெரியப்படுத்துகிறாங்களாம். அப்போ அவன் தான் யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கிறான். என்ன சொல்கிறான்னா, நித்திரை இல்லாமல் நான் வீட்டில் இருக்கிறேன், தூக்கமே வரமாட்டேங்குது, வீட்டில் தூக்கம் இல்லாமல் இந்த பக்கம் புரண்டு படுகிறேன், எனக்கு கவலை, என் தூக்கத்தை வர விட மாட்டேங்குது. அந்த வலி, அந்த உடைய பேச்சுக்கள், அந்த எதிர்ப்புகள், அந்த போராட்டங்கள், அந்த காயங்கள், அந்த இழப்புகள் எனக்கு தூக்கத்தை வரவிடலை, நித்திரையை வரவிடல. எப்படி இருக்கிறேன்னா, வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவி. வீட்டுக்கு மேலே குருவி எப்படி இருக்குங்க? தனியா மேலே எப்படி இருக்கும்? உட்காந்துக்கிட்டு அது பாட்டு காணாதியா ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு கிடக்கும், ஏதோ ஒன்று கத்தின்னு இருக்கும். அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன். வீட்டு மேலே ஒரு சின்ன குருவி தனியாக இருக்குது. அப்போ எப்படி ஒரு ஃபீலிங் அதுக்குள்ளே இருக்கும் பாருங்களேன். தனியாக உட்காந்து ஒரு குருவி கத்திக்கிட்டே இருக்குதுன்னா, யாரும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அது போல வீட்டுக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கிற ஒரு குருவியை போல நான் இருக்கிறேன் அப்படின்றார். இந்த மனநிலைமையை சொல்றார் ஆண்டவர்கிட்ட. அப்போ இது எப்படி, எதுக்காக எழுதப்பட்டது, எந்த பேக்ரவுண்டில் எழுதப்பட்டது அப்படின்னா, ஏதோ துயரம், சுத்தீரம் துயரத்தில் இருக்கிறாங்க, அதனால அது எழுதப்பட்டது. என்ன துயரம் அங்கே இருக்குது? ஏன் அப்படி எழுத்தாளர் அப்படி எழுதுறாரு? யாரா எழுதியிருக்க கூடும்? எரேமியாவை இருக்கலாம், இல்லை நெகேமியாவா இருக்கலாம், இல்லை தானியேலா இருக்கலாம், யாருன்னு தெரியல. யாரோ ஒருத்தன் துக்கத்தில் எழுதியிருக்கிறான். எப்படி அந்த துக்கம், அந்த பேக்ரவுண்ட் என்ன? இந்த சங்கீதம் 102 பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நல்லா தான் இருந்தாங்க, குடியிருந்தாங்க. திடீர்னு பாபிலோன் ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா, சிறை பிடிச்சிட்டு போயிட்டார். பாபிலோன் தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்க. அடிமைதானத்திலேயும் அவ்வளோ ஒரு அடிமைதானம். 13 வசனம் பாருங்க. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். பாத்தீங்களா? சியோன் தான் இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேலுக்கு நீங்க இறங்குங்க, அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பாபிலோன் கிட்ட அடிமையா இருக்கிற போது 70வது வருஷத்துல விடுதலை பெறணுமா. அப்ப எல்லாரும் எந்த வருஷத்துக்காக வெயிட் பண்ணின்னு இருப்பாங்க? அந்த 70வது வருஷம் எப்ப நடக்கும், அப்பதானே விடுதலை கிடைக்கும். இவ்வளோ இழப்புகள், இவ்வளோ அடிகள், இவ்வளோ வலிகள், தேசமே, எங்க தேசமே பாழா போச்சு, எந்த நேரம் வருமோ 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 அப்படின்னு எல்லா நோக்கமும் சரிஞ்சு விழுந்துடுச்சு. எல்லா விதமான எதிர்பார்ப்பும் வேஸ்டா போகுது. எப்பதான் 70வது வருஷம் வரும், அப்பதான் ஆண்டவர் என்னை வந்து எங்களை மீட்பாரு, எங்களை விடுதலைப்படுத்துவார் அப்படின்னு அந்த கடைசி டைம்ல இதோ அந்த டைம் வந்துச்சு. ஒரு தீர்க்கதரிசி வந்துகிறாரு. அந்த தீர்க்கதரிசி எழுதுறார், இந்த சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்துச்சு. 70வது வருஷத்துல ஒருத்தர் வந்துகிறார். வந்துட்டு, ஓ இந்த வருஷம் தானே ஆண்டவர் சொன்னாரு, அப்ப சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்துடும், அது குறித்த நேரம் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் நான் கவலைப்பட தேவையில்ல, அந்த குறிப்பிட்ட நேரம் வந்துடுச்சு. ஆனா தூக்கம் வராம எத்தனை வருஷமா நான் அடிமையா இருந்திருக்கிறோம், அதனால வீட்டின் மேல இருக்கிற ஒரு குருவி மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்றார். அப்ப வீட்டின் மேல் தனித்திருக்கும் ஒரு குருவியை போல இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க? வீட்டின் மேல தனித்திருக்கும் ஒரு குருவியை போல. யார் அலோனா ஃபீல் பண்றீங்க, லோன்லியா யார் ஃபீல் பண்றீங்க, தனிப்பட்டு யார் ஃபீல் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த வசனம், வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்துடுச்சு என்றார். அப்போ அந்த தீர்க்கதரிசி எழுதும்போது 70வது வருஷம் கரெக்டா வந்துடுச்சு. அதே மாதிரி ஜனங்களை பாபிலோன் தேசத்திலிருந்து விடுதலைப்படுத்துவதற்காக யார் வரா அப்படின்னா, கோரேஸ் ராஜா வரார். கர்த்தாவே காணிக்கை ஆசீர்வதிங்க, தயை செய்கிற காலம் மகளுக்கு நீர் உண்டு பண்ணினதுக்காக நன்றி, குறித்த நேரம் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின் நிமித்தம் இப்பொழுது இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல் மகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி மகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கோரேஸ் ராஜா வந்துட்டார். கோரேஸ் ராஜா, இஸ்ரேல் ராஜா, அவர் என்ன பண்ணிட்டாரு, பாபிலோன்ல சிறைப்பட்டிருக்கிற ஜனங்களை 70வது வருஷத்துல அப்படியே விடுதலை பெற்று அப்படியே கூட்டி கொண்டு வரும் பொழுது, இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில இனிமே துயரங்கள் கிடையாது, இனிமே ஜாலியா சுதந்திரமா இருப்போம்னு நினைக்கிற பொழுது, பாபிலோன் தேசத்திலிருந்து மேதோ பெர்ஷியா கிங்டம், ரோமர்களுக்கு அப்புறம் மேதோ பெர்ஷியர்கள், மேதியர்கள், பெர்ஷியர்கள், மேடோ பெர்ஷியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ராஜ்யம் வந்துச்சு. அந்த ராஜ்யத்துக்காரங்க இழுத்துட்டு போயிட்டாங்க, அடிமையாக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப மறுபடியும் என்ன ஆயிட்டாங்க, இஸ்ரேல் ஜனங்க பாபிலோன் தேசத்திலிருந்து மேதோ பெர்ஷியா ராஜ்யத்துக்கு அடிமையா போயிட்டாங்க. கதை புரியுதா? எந்த பேக்ரவுண்ட்ல ஏன் அந்த வீட்டின் மேல நான் குருவி மாதிரி இருக்கிறேன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா அவ்வளோ கஷ்டம். என்ன கஷ்டம்? அடிமையில இருக்கிறாங்க. எங்க அடிமையா இருக்கிறாங்க? பாபிலோன் தேசத்துல அடிமையா இருக்கிறாங்க. அந்த 70வது வருஷம் தான் விடுதலை. அதுக்காக வெயிட் பண்ண போய் கோரேஸ் ராஜா வந்தோன்னு விடுதலை கிடைச்சிச்சுன்னா ஆரம்பிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள மேதோ பெர்ஷியர்கள் ராஜ்யங்கள் கூட்டிட்டு போயிடுச்சு அடிமையா. அங்க கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் நஞ்ச இருந்த நம்பிக்கை கூட அற்று போயிடுச்சு. இதுக்கப்புறம் யார் என்னை தூக்குவாங்க, யார் என்னை தூக்கி பிடிப்பாங்க, யார் என்னை வந்து ஆதரவு சொல்லுவாங்க, யார் எனக்கு விடுதலை கொடுப்பாங்க, யார் என் காயம் கட்டுவாங்க, யார் என் புலம்பலுக்கு யார் அதுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க, யார் எனக்கு மருந்தா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டாங்க. எரேமியா எழுதின புஸ்தகங்கள்லாம் வேஸ்ட். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. சியோனுக்கு சொல்லப்படுகிற அந்த வருஷங்களும், ஆண்டவர் கடைசி காலத்தில் இஸ்ரவேலை தூக்கி பிடிக்கிற எல்லா வருஷங்களும் என்ன எல்லாமோ போட்டிருக்குது. மறுபடியும் நாங்கள் அடிமைத்தனத்தில் தான் நாங்கள் இருக்கிறோமா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இருக்கிற டைம்ல தான் ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, நம்பிக்கையற்று இருக்கிறார்கள். அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துல இருக்கும்போது தான் சங்கீதம் 102 எழுதப்பட்டது. மறுபடியும் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். அந்த வசனம் ஃபுல்லாக வாசிச்சு பார்த்தீங்கன்னாவே புலம்பலாகவே தான் இருக்கும். நான் அந்த மாதிரி இருக்கிறேன், இந்த மாதிரி தான் நார மாதிரி இருக்கிறேன், என் இதையும் புல்லு போலுக்குது, என் போஜனத்தை நான் புசிக்க மறந்தேன், என்னென்னமோ சொல்லிட்டு வர்றார். சாம்பலை போல மாறினேன், பானத்தை கண்ணீரோடு கலக்குகிறேன், என் நாட்கள் சாய்ந்து போகிறது, புல்லை போல உழந்து போகிறேன், என்னென்னமோ போய் ரொம்ப பரிதவிச்சு ரொம்ப நொந்து போய் எழுதியிருக்கிறார். கடைசியில் குருவி மாதிரி நான் இருக்கிறேன்றார். ஒரு ஃபைன் மார்னிங், ஒரு நல்ல விடியல் பொழுது ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு கோரேஸ் ராஜா மேதோ பெர்ஷியர்கள் ராஜ்யத்துல அந்த இடத்துல இருக்கும் பொழுது கோரேஸ் ராஜா எழுந்து நிற்கிறார். எழுந்து நின்று, இதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்க தங்க சொந்த தேசத்துக்கு நீங்க போகலாம், உங்களுக்கு விடுதலைன்ட்டார். எப்படி இருக்கும்? பாபிலோன்ல இருந்து விடுதலை பெற்று ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா இந்த மேதோ பெர்ஷியர்கள் கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ எப்படிதான் விடிவல் வருமோ அப்படின்னு நினைச்சுட்டு இந்த காலம் எவ்வளோ, அங்க ஒரு 70 வருஷம், இன்னும் நாங்கள் எத்தனை வருஷம் நாங்கள் சாகணுமோ தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரே நைட்ல ஆண்டவர் கோரேசோட இருதயத்தை மாற்றி ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு விடுதலையை உண்டு பண்ணார். விடுதலை கொடுத்த உடனே விடுதலை கொடுத்தது மட்டும் இல்லை, உங்க சொந்த தேசத்துக்கு போகணும் மட்டும் சொல்லல. அதுக்கப்புறம் நம்ம சொன்னாரு,
உனக்கு என்னென்ன வேணுமோ, பொருளோ உடைமையோ, என்ன போஷாக்கு வேணுமோ, என்ன சொத்துக்கள் வேணுமோ எல்லாத்தையும் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போங்கன்றார். விடுதலை கொடுத்தது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ போன உடனே போய் செட்டில் ஆயிடலாம். அங்கே போய் உழைக்கணும்னு அவசியமே கிடையாது, போன உடனே செட்டில் ஆயிடலாம். அதுதான் பச்சித்த வருஷங்களை காட்டிலும் கர்த்தர் பலனை அதிகமாய் கொடுக்கிறவர். வெட்டிக்கிளி பச்சித்த வருஷத்தை காட்டிலும் உனக்கு திருப்பி தருகிறவராக இருக்கிறார். அங்கே என்ன போய் நீ வாழணும்னு நினைக்கிறியோ அதை காட்டிலும் ஆண்டவர் உனக்கு அங்கே போய் டைரக்டாகவே செட்டில் ஆகிற மாதிரி கர்த்தர் அந்த அளவுக்கு பிளானை மாற்றிடுவார். ஒரே நைட்டில் நடந்தது. கோரேஸ் ராஜாவை இருதயத்தை கர்த்தர் மாற்றினார். எந்த தீர்க்கதரிசி எழுதலான்னு தெரியல அந்த புலம்புல. நெகேமியாவோ தானியேலோ இல்லை யாரோ இருக்கலாமான்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்த புலம்பெல்லாம் எழுதிட்டான் பாருங்க. எதுக்கு இஸ்ரேல் வெற்றி முடிஞ்சிச்சு? எதுக்கு புலம்புறான் அப்படின்னா, ஏன் குருவி மாதிரி இருக்கிறான் புலம்புறான் அப்படின்னா, அடிமைத்தனத்தில் இருந்தால் ஆண்டவர் விடுதலை படுத்திட்டார், அவ்வளோதான், சப்ஜெக்ட் ஓவர். இப்போ நம்மளுக்கு உண்டான பாடம் இதில் இஸ்ரேல் ஜனங்களை எதுக்கு ஆண்டவர் அடிமையாக ஒப்பு கொடுக்கணும்? ஏன் அவங்கள தனிமையாக விடணும்? லோன்லியாக எதுக்கு அவங்கள நீ தனியாக இருக்கணும், யாரும் உங்கள்கிட்ட சேரக்கூடாது, யாரும் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும், ஊத்திரப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு எதுக்கு இஸ்ரேல் ஜனங்களை எதுக்கு லோன்லியாக ஒரு வனாந்தர பிரயாணமாக ஒரு அடிமை வாழ்க்கையாக எதுக்கு அப்படி ஒப்பு கொடுத்தார்? ஒன்னே ஒன்று தான், தேவனுடைய மகத்துவங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும், தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய மகிமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய அற்புதம் அதிசயங்கள் என்னன்னு தெரியணும். ஆண்டவர் சொல்றார், நான் யாருன்னு உனக்கு தெரியணும், அதுக்காக தான் நான் உன்னை தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன்றார். இந்த மாதிரி யார் தனியாக கூட்டிகிட்டு வந்தார் சொல்லுங்க பார்க்கலாம்? தாவீதை கூட்டிகிட்டு வந்தார். தாவீது பிக்சர் போடுவார். தாவீதை கூட்டிகிட்டு வந்தார். தாவீது தனியாக இருந்தான். அவங்க அண்ணன் யாருமே இல்லை. 7 அண்ணனுங்களும் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை. ஏன்னா அவன் பிறக்கும்போது அவங்க அம்மா வேற்று ஒருவளுக்கு பெத்துட்டான்னு சொல்லிட்டு ஊர் அவருக்கு ஒதுக்கி வச்சிச்சு. தாவீதோட அம்மாவை தான் சொந்த புருஷனே தள்ளி வச்சிட்டான் பொண்டாட்டியை. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு பிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தாவீதை தள்ளி வச்சுட்டாங்க. அதனால தான் நான் உருவாகம் பண்ணி தாயின் கர்ப்பத்தில் உருவாகம் பண்ணி பாவத்தில் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு வேதனைப்படுறான். இப்போ தாவீது தனிமையாக விடப்படுறான். யாருமே அவங்க அண்ணனுங்க கிட்டே சேரல, அவங்க அப்பா அவனை சேர்த்துக்கல, அவங்க தாயும் எங்கேயோ இருக்கிறாங்க. இவன் தனியாக தான் நிறைய விஷயங்கள் நடந்தான். அப்போ தனியாக அவன் வனாந்திர வாழ்க்கையில் லோன்லியாக இருக்கும்போது தான் அவன் இசைக்கருவியில் வாசிக்க ஆரம்பித்தான், தேவனோடு உறவாட ஆரம்பித்தான். அவ்வளோக்கு அவ்வளோ தேவனோடு உறவாடிட்டு இருக்கிறதுனால தான் எளிதில் கோலியாத்தை எவனுமே வெல்ல முடியல. அந்த பட்டணத்தில் தாவீது மட்டும்தான் கோலியாத்தை வெல்ல முடிஞ்சிச்சு. அந்த தனிமையாக இருக்கும்போது தான் ஆண்டவர் மோல்டு பண்ணுறார், அவனை கரெக்டாக செதுக்கிறார். செதுக்கி தனிமையாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் ஆண்டவர் உபத்திரவங்கள் மூலியமாக அவனை சோதித்து கடைசியில் பொண்ணாக வெளியே எடுத்துடுவார், சுத்த பொண்ணாக வெளியே எடுத்துகிட்டு வரார். யோபுக்கும் அதே நிலைமை தான். அடுத்தது யோபுக்கும் அதே நிலைமை. தனியாக பொண்டாட்டி தூஷிக்கிறான், ஃப்ரெண்ட்ஸுங்க போயிட்டாங்க, வியாபாரம் போச்சு, கூட பிள்ளைங்கள் எல்லாமே செத்து போயிட்டாங்க, தனிமையாக ஆகிட்டான், உடம்பெல்லாம் சுரங்க தனியாக இருக்குது. அப்போ கூட ஆண்டவர் விடலை, அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். சொரிஞ்சிக்கிட்டே சொல்கிறான், நான் செத்தாலும் பரவாயில்லன்றான். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் கெதியன்றான். அவனும் தனிமையில் விடப்பட்டிருக்கிறான், ஆண்டவரையே நம்பினான், ரெட்டிப்பாக பலனை பெற்றான். அடுத்தது யோசேப்புனா என்ன பிரச்சனை? 2 பேரும் குழியில் போட்டாங்க, அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று ஜெயிலில் போட்டாங்க, அது ஒன்று பிரச்சனை. இங்கேயும் தனிமையில் இருக்கிறாங்க, குழியில் யாருமே இல்லை. நம்மனாச்சும் பரவாயில்ல, அக்கம்பத்தில் இருக்கிறாங்க, குழிக்குள்ளே பாவம் எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். அவனுக்கு யாருமே இல்லை, ஜெயிலில் அவனுக்கு யாருமே இல்லை. அவங்க ரிலேஷனோ சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க, இவன் மட்டும் எங்கேயோ தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு தனியாக இருந்தாவே, தனிமையாக இருக்கும் பொழுது யாருமே இல்லை, என்னை கைவிட்டாங்கன்ற நிலைமையில் வரும்போது நிறைய பேருக்கு என்னதம்மா தோணும்? செத்துடலாமா, தூக்கு போட்டு செத்துடலாமா, சூசைட் பண்ணி செத்துக்கலாமா, ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாமா, எதுக்கு இந்த உலகத்தில் நான் வாழணும், அப்படி தான் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. இதில் நிறைய பேர் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்லாம் கேட்டு, யூடியூப்பில் சில வார்த்தைகளை கேட்டு, இல்லை சில பேர் அட்வைஸ் பண்ணுறது கேட்டு, அந்த பிரச்சனையில் முன்னால் சமாளிக்க முடியும், நீ எடுத்து போராடு, உன் பிள்ளைகளுக்காக பாரு அப்படி நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்கவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சில பேர் வாழ்ந்து காட்டுறாங்க. மெஜாரிட்டி பேர் செத்துடுறாங்க, தனிமையாக ஒதுக்கப்படுறதுனால செத்துடுறாங்க. எண்ணத்துலேயும் சரி, வீட்டிலையும் சரி, தனியாக அவங்க இருக்கிறனால தான். ஆதரவோடு ஐக்கியத்தோடு அவங்க இருக்கும்போது, இது கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறோம், யாரோ கால் பண்ணுறாங்க, யாரோ ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது அவங்க யாருமே சாக மாட்டாங்க. தனிச்சையாக எப்போ விடப்படுறாங்களோ அப்போ தான் சாகணும்னு ஒரு ஐடியா வருது அவங்களுக்குள்ள. ஆனால் மைனாரிட்டி தான், கொஞ்சம் பேர் தான் எப்படியாவது பொழைச்சி ஜெயிச்சு இந்த உலகத்தில் மீண்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்கிறவங்க.
அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது யோசேப்புக்கு எப்படி இருக்கும்? சொந்த பந்தங்கள் குடும்பங்கள் எதுவும் இல்லை, அனாதையாக இருக்கிறான் அவன். அப்போ அவன் மனநிலைமை எப்படி இருக்கும்? செத்துடலான்னு தான் தோணும். ஆனாலும் மேலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார். குழியில் விழுந்தாலும், அந்த வருஷம் அதிகமாக இருந்தாலும், ஜெயிலில் இருக்கிற வருஷம் அதிகமாக இருந்தாலும், என்னைக்காவது என் தேவன் என்னை உயர்த்துவார், இந்த சியோனுக்கு தயவு செய்கிற காலம் நிச்சயமாக வரும். அதையே நம்பிக்கொண்டிருந்து ஆண்டவர் மேலேயே தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறான் பாருங்க. அதுதான் உண்மை. அப்போ அவன் தனிமையாக விடப்பட்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரோடு உறவில் இருந்தான், ஆண்டவரோடய பேசிகிட்டு இருந்தான். அதனால் கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார், தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். தனிமையாக இருந்ததுனால கோலியாத்தை ஜெயிச்சான். யோபு தனியாக இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணார்? மோல்டு பண்ணி ஆண்டவர் அவனுக்கு ரெட்டிப்பான நன்மையில கொடுத்தார். யோசேப்பையும் தனிமையாக இருந்தான், கர்த்தர் மோல்டு பண்ணி அவனை ராஜாவாக மாற்றினார். அடுத்தது மோசே இருக்கிறான். மோசே தனியாக வனாந்திரத்தில் ஒதுக்கப்பட்டான், அவனுக்குன்னு யாருமே இல்லை. வனாந்திர பாதையில் அவன் இருக்கும் பொழுது தனிமையில் இருக்கிறான். அந்த டைமில் தான் ஆண்டவர் பேசினார் அவங்ககிட்ட, முச்செடியில் அவனை பேசினார், பேசி காட்சி கொடுத்தார். நீ தான் பையன் ஜனங்களை விடுதலை ஆக்கணும். அங்கே மோசையோட கேரக்டரை மோல்டு பண்ணுறாரு. நீ அரண்மனையில் இருந்த மாதிரி வளர்ந்துடாத, தனிமையாக இரு. வனாந்திரம் கஷ்டம்னா என்னன்னு தெரியணும், உன் கேரக்டர் எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த உபத்திரவத்தை, அந்த கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணி அது மூலிமா நீ பழகினாதான் ஜனங்களை உன்னால் விடுவிக்க முடியும். தாவீது அங்கே கேரக்டர் பார்த்தார். தனிமையாக இருக்கும்போது கொஞ்சம் ஆட்டு வச்சுன்னு இருக்கும் பொழுது சிங்கத்தையும் கரடியை அவன் ஜெயிக்கிறான் அப்படின்னு சொன்னான். என் ஜனங்களை மேய்க்கிறதுக்கு இவன் கண்டிப்பாக இவன் தான் தகுதி. அங்கே கேரக்டர் மோல்டு பண்ணுறாரு. யோபுவோட கேரக்டர் மோல்டு பண்ணுறாரு, அப்படியே திட்டம் போடுறாரு. யோசேப்பையும் மோல்டு பண்ணுறாரு, இங்கே மோசேயும் மோல்டு பண்ணுறாரு. நீ தான் என் ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு சரியான ஆள். அடுத்தது யோவான். யாரு? அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவோட சீஷன் யோவான். பத்மு தீவுன்னு ஒரு தீவு, அந்த தீவுல கடைசியில ஏதோ ஒரு இடத்துல அவன் சுத்திட்டு இருக்கிறான் பாருங்க. அவனும் லோன்லியா இருக்கிறான், யாருமே இல்லை அவனுக்கு, சீஷர்களும் இல்லை, யாருமே இல்லை. தனிமையா பத்மு தீவுல விடப்பட்டிருக்கிறான். அந்த டைம்ல தான் ஆண்டவரோடு அவன் பேசிட்டே இருக்கும் பொழுது, தனிமையில் இருக்கும்போது தான் ஆண்டவர் அவனை பரிசுத்த ஆவியை கொடுத்து வெளிப்படுத்தல தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு ஆண்டவர் அவனுக்கு கண்ணில் காமிச்சு தரிசனத்தை கொடுத்து வெளிப்படுத்தல எழுதினதே அவன் தான். பத்மு தீவில் உட்காந்து அவன் எழுதுறான். பார்த்தீங்களா? தனிமையாக இருக்கிறீங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க, தேவன் இடத்துல பேசுகிற நேரம். உங்கள் கட்டத்தில் தனிமை, லோன்லியாக இருக்கிறீங்க. பிள்ளைங்க இருந்தால் நான் லோன்லியாக இருக்கிறேன், பெற்றவங்க இருந்தால் நான் லோன்லியாக இருக்கிறேன், நான் யாருமே விசாரிப்பார் யாருமே இல்லை, தேற்றுவார் யாரும் இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, ஆறுதல் அடையத்து கூட யாருமே இல்லை அப்படின்னு தனிமையாக எழுதப்பட்டிருக்கீங்கன்னா நீங்கள் நெஞ்ச தட்டி நீங்கள் சொல்ல முடியும், ஆண்டவர் உங்களை பேசுறதுக்கு தயாராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரோட பேசுறதுக்கு கரெக்டான டைம் அது. அதுதான் தனிமை. அந்த தனிமையை லோன்லி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அது ரொம்ப நல்ல பயபக்தியோட வெல்கம் பண்ணி அதை ஏற்றுக்கொள்ளுங்கன்ற. நான் எப்போ தனியாக இருக்கிறீங்களோ வெல்கமாக ஏற்றுங்க, அதுதான் உண்மை. என்னெல்லாம் தனியாக விட்டா போதும்டா அப்படின்ற மாதிரி நானும் இருப்பேன். கொஞ்சம் தனியாக விட்டா போதும், சொந்த பந்தங்கள் மத்தியில் விசேஷத்துக்கு போகக்கூடாது, வேறு எங்கேயும் நாங்கள் இருக்கக்கூடாது, தனியாக நான் மட்டும் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்போ தனியாக இருக்கும்போது யோசேப்பு தனியாக இருந்தான், ஆனால் பாவத்துக்கு இடம் கொடுக்கல. சில பேர் தனியாக இருந்தால், தனியாக இருக்கிறோம், அப்பா அம்மா இல்லை, தூரம் இருக்கிறோம், கொஞ்சம் அங்கங்கே போயிட்டு கலட்டா பண்ணலாம், அங்கங்கே போயிட்டு சில பழக்க வழக்கங்கள், போதைப் பொருளை நம்ம அடி வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் அப்படி தனியாக இருந்தால் ஏதாவது ஒரு இச்சைகள், ஏதாவது ஒன்று பாவங்களை பண்ணலாம் அப்படின்னு சில பேர் பிரயாசம், தூண்டுகள் அதிகமாகும். ஆனால் யோசேப்பு தனிமையாக இருக்கும் பொழுது தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். யோபு தனியாக இருக்கும்போது தேவனிடத்தில் உறவு வைத்து கொண்டான். தாவீது தனியாக இருக்கும் பொழுது இசைக்கருவிகளை வாசி தேவனை மகிமைப்படுத்தினான், துதித்து பாடினான். தனிமையாக இருக்கிறீங்கன்னா இட் இஸ் எ டைம் டு வர்ஷிப் யூ, வர்ஷிப் தி லார்ட். இட் இஸ் எ டைம் டு மேக்னிஃபை ஹிம். இட் இஸ் எ டைம் டு சர்வ் தி லார்ட். இட் இஸ் எ டைம் டு டாக் வித் காட். அதுதான் கரெக்டான நேரம் ஆண்டவரோட பேசுகிறதுக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் தனிமையாக இருக்கிறீங்கன்னு தெரில, லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரில, ஏன்னா ஒதுக்கப்பட்ட நிலைமையில் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரில, ஆறுதல் சொல்கிறது யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இந்த டைமில் கர்த்தர் உங்களை சொல்கிறாரு, கர்த்தரோட பேசுகிற நேரம், உறவாடுகிற டைம், இந்த டைம் உங்களுக்கு வந்தாச்சு. அதுதான் சீயோனுக்கு தயவு செய்கிற காலமும் குறித்த நேரமும் வந்தாச்சு. நெருக்கங்கள் வரும்பொழுது தனியாக நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நேரம் தனியாக வந்துடுச்சு. இயேசு கிறிஸ்து தனியாக தான் இருப்பார், எப்போ பார்த்தாலும் தனியாக போயிடுவார். தனியாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார், ஜெபமும் தனியாக தான் இருந்தார் இயேசு கிறிஸ்து. கடைசியில் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுறாரு, சீஷர்கள் கூட சேர்த்தாரு, சீஷர்கள் வரவே இல்லை. அங்கேயும் சீஷர்கள் நிமித்தம் தனியாக ஒதுக்கப்பட்டார். திடீர்னு போர்ச்சவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ண போகும்போது திரும்பி பார்த்தா சீஷர்களை ஒருத்தனையும் காணாம், தனிமையாக விடப்பட்டார். நம்பினவங்க எல்லாம் சொந்த பந்தங்கள், சொந்த ஜனங்களை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, தனியாக நிற்கிறார். தனி மரமாக, யாருமே அவருக்கு சப்போர்ட் இல்லை. கெத்செமனே தோட்டத்தில் சப்போர்ட் இல்லை, சிலுவையிலையும் சப்போர்ட் இல்லை. அவருடைய சிலுவையை தூக்கத்துக்கு உனக்கு அப்போ நான் மறிக்கிறேன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை, எல்லாம் ஓடிட்டானுங்க. கூட நிற்கிற கல்லர்களும் 3 பேர் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ கூட இயேசு அவங்க கல்லர்களை ஷேர் பண்ண முடியாது. ஒரு கல்லன் இயேசுக்கு சொல்ல சிலுவையை ஷேர் பண்ண முடியாது,
தனியாக தான் தொங்கி ஆகணும் நம்மளுக்காக. எல்லாரோடைய விசேஷம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு பூலோகத்தில் இருக்கிறவங்களும் கைவிட்டாங்க, பரலோகத்தில் இருக்கிறவரும் கைவிட்டார். அவர் என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா? மற்றவங்கெல்லாம் காட்டிலும் இயேசு கிறிஸ்துக்கு அப்படிப்பட்ட ஒரு கொடுமை பாருங்களா. பயங்கரமான ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, பயங்கரமான ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து மட்டும் பரலோகமும் கைவிட்டுச்சு, பூலோகமும் கைவிட்டுச்சு. அப்படி இருந்து கூட என் ஆவியும் கருத்தில் ஒப்படைக்கிறான் ஆண்டவர். அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறான். லோன்லியா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில நடத்தின அந்த காமிச்ச குணங்களை காட்டிலும் கடைசியில தனிமையா இருக்கும்போது காமிச்ச குணங்கள் அதிகமா இருக்குது. அன்போ, பாசமோ, தேவன் மேல வச்சுக்கிற வைராக்கியமோ, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதோ எதுவாக இருந்தாலும் கடைசியில் அந்த நெருக்கப்படுற நேரத்தில், அந்த கடைசியில் தனிமையா இருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் மிகப்பெரிய குணங்களை காமிச்சார். நீங்க எப்ப நெருக்கப்படுறீங்களோ, எப்ப தனிமையா இருக்கிறீங்களோ சோர்ந்து போயிடாதீங்க. அப்பதான் தேவன் மேல இருக்கிற வைராக்கியத்தை காட்டுகிற நேரம், அதுதான் குறித்த நேரம். அந்த நேரத்தில் வரும்போது கடைசியில் அந்த சில மீம்ஸ் எல்லாம் வரும் பாருங்க, அப்படியே வயரா இருக்குதுன்னு சொல்லிட்டு தோண்டி போயிட்டே இருப்பான். கொஞ்ச நேரத்தில் வந்தோன்னா சோர்ந்து போயிடுவான். இன்னும் கொஞ்சம் 2 அடி நோண்டுந்தானா வயரம் கிடைச்சிட்டு இருக்கும். கடைசி வரைக்கும் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுது. இது வரைக்கும் நல்லா வந்துட்டோம். அந்த கொஞ்ச நேரம், அந்த அசதியா இருக்கிற நேரத்தில், அந்த கொஞ்சம் நம்பிக்கையற்ற நிலைமையில வரும்போது, கொஞ்சம் ஏமாற்றத்தில் போகும்போது, சில இழப்புகளில் போகும்போது, சில போராட்டங்கள் சந்திக்கும் பொழுது, சில தனிமையாக நம்ம ஒதுக்கப்படும் போது சோர்ந்து போயிடும். அந்த டைமில் தான் நம்முடைய விசுவாசம் வேலை செய்யணும், நம்முடைய நம்பிக்கை வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 2:10. எபிரேயர் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. நம்மளெல்லாம் பரலோகத்தில் போய் உட்கார வைக்கணும்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி நம்மளை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. உபத்திரம் இல்லாம பூரணப்படவே முடியாது. தனிமையில இல்லாம ஆண்டவர் உயர்த்தவே முடியாது. இப்ப நான் தனிமையில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு என்ன நிச்சயம்? உயர்வு நிச்சயம். அடுத்தது உயர்வு நிச்சயமா இருக்கிறது. தனிமையில நீங்க இப்ப ஒதுக்கப்படுறீங்கன்னா, பிரச்சனையில நீங்க இருக்கிறீங்க, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்றீங்கன்னா, அடுத்தது உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. அதுதான் அந்த உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. வசனம் சொல்லுது, பொய் சொல்லல. கொஞ்சம் துக்கம் உபத்திரம் வந்துச்சுனாலே அடுத்தது சக்சஸ் தான். ஆண்டவர் சொல்றார். இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடுறாரு கெத்செமனே தோட்டத்தில். அந்த கண்ணீரோட பலன் என்ன தெரியுமா? அந்த கண்ணீரோட பலன் தான் ஆண்டவர் வலது பாசத்தில் வீட்டிருக்க செய்தது, எல்லா நாமத்திற்கு மேலாக உயர்ந்திருக்க செய்தது. அந்த கண்ணீர் அப்படியே மாறுது பாருங்க. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றது. அதான் அவருக்கு ஏற்றது, அவருடைய சித்தம். அவர் அப்படிதான் வச்சிருக்கிறார் உங்களை. அதனால உபத்திரவப்படுறது நல்லதுன்றார். ஸோ நீங்கள் லோன்லியா இருக்கிறீங்க, குருவி மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க, வீட்டின் மேலே தங்கி இருக்கிற தனிமையாக இருக்கிற குருவி போல் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நிலைமையில இருந்தீங்கன்னா, அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு விடுதலை நிச்சயம், உங்களுக்கு சுகம் நிச்சயம், நீங்கள் நினைக்கிற வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். எதுக்கு அந்த நேரத்தை கொடுத்துக்கிறார்? எதுக்கு உங்களை தனிமையாக ஒதுக்குறார்? எதுக்கு உங்களை தூக்கி அந்த சொந்த பந்தத்துலேருந்து பிரித்து தனியாக ஆக்கிறார்? எல்லார் இடத்துலேருந்து பிரித்து உங்களை தனிமைப்படுத்துறார். எல்லா சொந்த பந்தங்களும் தூற்றுற மாதிரி ஏன் பண்ணுறார்? உங்கள் கூட பிறந்தவங்களை ஏன் உங்களை சபிக்கிற மாதிரி ஆண்டவர் ஏன் மாத்துறார்? உங்களை ஏன் லோன்லியாக ஃப்ரீ பண்ண வைக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் ஒரு செல்ஃபிஷ். எப்படின்னா, என் பிள்ளை என்னோட பேசணும், எப்பவுமே பேச மாட்டேங்குது, தனியாக தூக்கிட்டேன்னா என் கூட என் பிள்ளை பேசும்ல, அதுக்காக தான் ஆண்டவர் தனியாக தூக்குறார். தூக்கிட்டாருன்னா நீ என்கிட்ட பேசுவேன், நீ என்கிட்ட பேசிட்டேன்னா எனக்கு அது போதும், உனக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துருவேன். இதை தான் ஆண்டவர் யோபுக்கும் யோசுவாக்கும் தானியலுக்கும் யோசேப்புக்கும் எல்லாத்தையும் செஞ்சார். ஆண்டவர்கிட்ட பேசணும். உபத்திரம் என்பது ஆண்டவர்கிட்ட பேசுவது, அதுதான் நேரம். தனிமைப்படுத்தப்படுவது என்பது ஆண்டவரிடத்தில் பேசுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்க தனிமையா இருக்கும் பொழுது, ஆண்டவர்கிட்ட நீங்க இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆறுதலும் இல்லை, எந்த ஒரு தேற்றுதலும் இல்லை, யாருமே இல்லை. திடீர்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சண்டை, உங்க நண்பர்களோட சில நேரத்தில் துரோகம் இழைச்சிட்டாங்க, திடீர்னு ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துட்டாங்க, ஒன்றுமே முடியல. நான் ஏதோ ஒன்று அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பாக நினைக்கிறேன், ஆனால் என்னை விட்டு அவங்க விலகி போகிறாங்க. வேலையில் நிம்மதி இல்லை, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைய முடியல. என்ன பண்ணுறது, பிறந்ததே வேஸ்ட்டோ அப்படின்ற ஒரு நிலைமையெல்லாம் அவங்களுக்குள்ளாக தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை கூப்பிட்டு பாருங்களேன், உங்கள் கண்ணில் தண்ணி இருக்கும்.
அதுதான் உண்மையான அன்பு. உண்மையா தனிமையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம், ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்போ அப்பான்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி விழும்போது அந்த தண்ணீர் தான் மிகப்பெரிய ஒரு சக்தி. அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் பெல்லத்தை கொடுத்து அந்த காரியத்தை ஜெயிச்சுட்டு, ஆண்டவரை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட மறுபடி தனிமையில வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட நீங்க நன்றி செலுத்துவீங்க. அப்போ நன்றி செலுத்தும் போது கூட உங்க கண்ணில் தண்ணி கலங்கும். கர்த்தர் தான் பார்க்கிறாரு. தனிமையில வந்து கண்ணு கலங்கி நீ நிக்கிறனா, அழுகிற அப்படின்னா அந்த அழுகை, ஒவ்வொரு சொட்டு அழுகையும் என்னுடைய துரத்தியில் நான் வைத்திருக்கிறேன்றார். அதையெல்லாம் கணக்கு வச்சிருக்கிறேன். சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை துருத்தில் வைத்தீரே, தந்தீரே, கருக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஒரு கண்ணீரை துருத்தியில் வச்சிருக்கிறார். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா tears in the bottle, he kept the tears in the bottle. நம்முடைய அழுகைகளை பாட்டிலுக்குள்ளாக போட்டு வச்சிருக்கிறார், கணக்கு வச்சுட்டே இருக்கிறார். ஒரு போயம் ஒன்று இருக்குது. ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர் இந்த கண்ணீரை துரத்தியில் வைத்தீர், அதோட ப்ரூஃப் வந்து சங்கீதம் 56:8 இருக்குது. சரிங்களா? தாவீதுக்காரன் சொல்லுவான், என்னுடைய கண்ணீரெல்லாம் உடைய துருத்தியில் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லுவான். சரிங்களா? ஆண்டவர் துருத்தியில் வச்சிருக்கிறாரு, அந்த பாட்டிலில் வச்சிருக்கிறாரு. அதை எண்ணி ஒரு கவிதையை ஒன்று அந்த மொழிபெயர்ப்புனால எடுத்து அதோட கவிதை ஒன்று எழுதிருக்கிறார். அது ஒரு இமேஜ் ஒன்று இருக்குதுப்பா, போயம் சொல்லிட்டு இருக்கும். இதை நான் வாசிக்கிறேன் பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? அதில் வாசிக்கிறேன், கேளுங்க. அவர் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் சேகரிக்கின்றார். சூழ்நிலைகள் எதுவானாலும் சரி, எந்த அச்சங்கள் ஆனாலும் சரி, எந்த வலிகள் ஆனாலும் சரி, எந்த கண்ணீர் ஆனாலும் சரி, நமது தேவன் எல்லாவற்றையும் தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்து நமக்கு வாக்களித்தபடியே நமது நன்மைக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் ஒரு அன்பு தந்தையை போல சில வேளைகளில் நமது இதயத்தில் உள்ள அழுக்கை கண்களின் வழியாக அகற்ற நம்மை அழ வைக்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வாக்கியம்? இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு அன்பு தந்தையை போல இருதயத்தில் அழுக்கு இருக்கு பார்த்தீங்களா? அந்த இருதயத்தில் இருக்கிற அழுக்கு வெளியே போகணும்னா தண்ணி ஊற்றினா தானே கழுவ முடியும். பாத்திரத்தை தண்ணி ஊற்றினா தான் அந்த இடத்த கழுவ முடியும். ஆண்டவர் பார்க்குறார், தண்ணி எங்கேருந்து வரும்? உன் இருதயத்தில் அழுக்கு இருக்குது, அதை கழுவணும்னா கண்களின் வழியாக அகற்ற நம்மை அழ வைக்கிறாராம். நம்மளை அழ வச்சு அது மூலியமாக நம்முடைய இருதயத்தை கிளீன் பண்ணி அழுக்கை நீக்கி, ஆனால் மேன்மையாக அந்த தண்ணீர் துளிகளை சேகரிக்கின்றார். ஏதோ சேர்த்து வச்சுக்கிறார். எதுக்கு ஆண்டவரை சேர்க்க வச்சுக்கிறீங்க? கவிஞர் எழுதுறான் பாருங்க, தம் கைகளில் வைத்து அவைகளை முத்துக்களாக மாற்றி பின்னொரு நாளில் நமக்கு திரும்ப கொடுக்கிறார். உங்க கண்ணீர், எத்தனை கண்ணீர் நீங்க சிந்தினீங்களோ அந்த கண்ணீரெல்லாம் எடுத்து எதுக்கு பாட்டில்ல வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே கேட்டீங்கன்னா, அந்த பாட்டில்ல வச்ச கண்ணீர் எல்லாம் ஒரு நாள் முத்துவா மாற்றி உன் தலையை கிரீடத்தினால் அலங்கரிப்பார். கண்ணீருக்கு பதில் உண்டு. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நிச்சயமா மகிழ்ச்சி உங்க தலைமையில் இருக்கும். முத்துக்களாக கர்த்தர் மாத்துவார். அதுதான் இயேசு கிறிஸ்து செஞ்சார். கெத்செமனே தோட்டத்தில் கண்ணீரா அவர் கண்ணீர் கூட இல்லை, கண்ணீர் ரத்தமா மாறிச்சு. கண்ணீரே முத்துக்களா மாத்துறாருன்னா ரத்தத்தை என்னவா மாத்துவார்? சிங்காரமா மாத்திட்டார். இயேசு கிறிஸ்துவ உயர்த்தி வச்சு எல்லா நாமத்திற்கு மேலாக வச்சு இனிமே பூமி, வானோர், பூலகத்தோர் எல்லாரும் அவருக்கு முன்பாக
முடங்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை தூக்கி உன்னதங்களை உட்கார வச்சாரு பாருங்க, கிரீடத்தை கொடுத்து. அந்த வாய்ப்பு தான் உங்க கண்ணீரெல்லாம் கிரீடமா மாறும். கர்த்தர் அழகா உங்க கிரீடத்தை எல்லாத்தையும் அழகா முத்துக்கள் பதிந்த ஒரு கிரீடமாக மாற்றுவார். கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர், கண்ணீரோடு தனிமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் முத்துக்களின் வாழ்க்கையை உண்டு பண்ணுவாராக. கர்த்தாவை மீண்டுமாய் காணிக்கை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டியோட கண்ணீர்கள் எல்லாவற்றையும் முத்துக்களாகவும் பவளமாகவும் தங்கமாகவும் பொன்னாகவும் சுத்த பொன்னாக நீர் மாற்றுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ராஜ்யத்தில் இவர்களுக்காக வைத்திருக்கிற முத்துக்களுக்காக நன்றி. தயவு செய்ய காலம் சொன்னது போல இவர்கள் வாழ்க்கையில மறுபடியும் முத்துக்களாக மாறும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகளை ஆசீர்வதிக்கிறேன். இன் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தில் ஆமென். இயேசுவின் கண்ணீரை கர்த்தர் மாத்தினார். உங்க கண்ணீரை கர்த்தர் மாத்துவார். யோபுவின் கண்ணீரை மாத்தினார். தாவீதின் கண்ணீரை மாத்தினார். தண்ணி மேல யாரெல்லாம் அழுதாங்களோ அவங்க கண்ணீரெல்லாம் கர்த்தர் அப்படியே மாத்திட்டார். மோசேவின் கண்ணீரை மாத்தினார். யோசேப்பின் கண்ணீரை மாத்தினார். அவங்க கண்ணீரை மாத்தினது மட்டும் இல்லை, எல்லாருடைய உலகத்தில் அவன் சார்ந்து இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாருடைய கண்ணீரையும் அவன் மாட்டிட்டான் பாருங்க. அதுதான் கர்த்தர். தனிமையில இருக்கிறீங்களா? ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? குருவியை போல வீட்டு மேல உட்கார்ந்துட்டு குருவியை போல இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களிடத்தில் இடைப்படுற நேரம், கர்த்தர் டைரக்டா உங்களோட பேசுற நேரம், உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிற டைம், அற்புதங்கள் நடத்துகிற டைம், அதிசயங்கள் நடக்கிற டைம். கடைசியா 3 வசனம் மட்டும் வாசிச்சு முடிக்க போறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவை வாசிப்போம். லூக்கா 23:46. லூக்கா 23:46. லூக்கா 23:46 பாருங்க. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பூலோகமும் கைவிட்டுச்சு, பரலோகமும் கைவிட்டுச்சு. அப்படிப்பட்ட கைவிட்ட இடத்துல பிதாவே உம்மிடத்துல என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிதான். யோபுவும் அப்படிதான், தாவீதும் அப்படிதான், மோசேவும் அப்படிதான், யோசேப்பும் அப்படிதான். எல்லாருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா தனிமையா இருக்கிறேன்னா ஆண்டவர் விட்டு ஓடி போல, எந்த நிலைமையிலையும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அவர்கிட்டயே தன்னுடைய ஆவியை ஒப்படைச்சிட்டார். யோபு 13:15 பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஆண்டவர் முன்பாக நான் என் வழியை திறந்து கொடுத்துருவேன், ரூபகாரம் பண்ணுவேன், பிரசித்தப்படுத்துவேன், அதை வெளிப்படுத்துவேன். என் ஆண்டவர் தான் வெளிச்சம், ஆண்டவர் தான் என் கால்களுக்கு தீபம், அவர் தான் என் பாதைக்கு எல்லாமே. யார் என்ன நிலைமை எப்படி மாறினாலும் சரி, அவர் மட்டும்தான் என் சாமி, அவர் மட்டும்தான் நான் தெய்வமா நம்புவேன், அவர் தான் நான் நம்புவேன். அப்படியே எனக்கு கொன்று போட்டா கூட எனக்கு கவலை இல்லை. என் சாமி எனக்கு கொன்று போட்டோம், என் புருஷன் என்னை அடிக்கிட்டோம், யாவது என் மேலே கையை வைக்கிட்டோம், என்னை தீர்த்து கட்டிட்டேன், கொலை பண்ணிடுங்க பரவாயில்ல, அப்படி கூட நிம்மதியாக செத்து போறேன்னு வாங்க பாருங்க மனைவிங்க. அதே போலதாங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபுவோட பிலீஃப், இயேசு கிறிஸ்துவோட பிலீஃப், கை விட்டாச்சு ஆனாலும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. யோபு கை விடல, கையே விட்டா கூட பரவாயில்ல, நான் அவரிடத்துல நான் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆண்டவர் இப்ப நம்மளை பார்த்து சொல்றார். ரோமர் 5:3 எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 5:3 பாருங்க. ரோமர் 5:3. அது மாத்திரமல்ல, உபத்திரவம், தனிமை, உபத்திரவம், நெருக்கம், ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? அது எதுக்குன்னு சொல்றாரு பாருங்க. உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. என்ன உண்டாக்குதான் உபத்திரம்? தனிமையா இருக்கிறீங்களே, அழுகுறீங்களே, யாருமே இல்லைன்னு புலம்புறீங்களே, ஒரு பிரச்சனையில மாட்டுக்கிறீங்களே, நெருக்கப்படுறீங்களே, ஏன் அழுகுறீங்க அப்படின்னா அந்த உபத்திரவமானது எதுக்கு ஆதாரமா இருக்குது தெரியுமா? உபத்திரவம் பொறுமையை கொடுக்குது, பொறுமை என்ன கொடுக்குது? பரீட்சையை குறிக்குது, பரீட்சை நம்பிக்கையை கொடுக்கிறதா இருக்கிறது. உபத்திரம் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் பரீட்சையின் நேரம், பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமான்னு தெரியல லைஃப்பில். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பரீட்சையான ஒரு நேரத்தில் இருக்கிறோம். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதான் டெஸ்ட்டு, ஆண்டவர் டெஸ்ட் டைமில் வச்சிருக்கிறார். நல்லா புடம்பிடுகிறார் அக்னியில். இந்த டைமில் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு தெரியல, ஆனால் அந்த உபத்திரம் உங்களை எது வழியாக கொண்டு போகுமா? நம்பிக்கையை உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். எது மேன்மை? பவுல் சொல்றார், நான் சிலுவையே மேன்மை பாராட்டுகிறேன் என்றார். என்ன நடந்த உபத்திரம் இருந்தாலும் எனக்காக என் சாமி தான் தொங்கினார். அவர் என்னுடைய கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் என்னுடைய இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து முடிச்சிட்டார். எனக்காக அவர் உயிரை விட்டார்னா நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன். எனக்கு காரியம் ஆகலாம் கூட அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன். எனக்கு ஆசீர்வாதமாக என் லைஃப் முடியலனா கூட பரவாயில்ல, நான் அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன். அதுதாங்க உண்மையான அன்பு. இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நன்மைக்கு மாத்திரம் நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. என்ன நடந்தாலும் நான் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பேன், அவர் தான் எனக்கு ஆதாரமாக இருக்கிறார், நிச்சயமாக இருக்கிறாருன்னு சொல்லணுமா? அதுதான்
எத்தனை பேர் குருவியா இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிற ஒரு வார்த்தை, உபத்திரவம் நம்பிக்கைக்கு வழி உண்டாக்குகிறதா இருக்கிறது. உங்களுடைய உபத்திரவம், உங்கள் நெருக்கங்கள், உங்கள் தனிமைகளுக்கு எல்லாருக்கும் கண்ணீருக்கு பதில் இருக்கிறது. முத்துக்களாக மாறும். அந்த டைம்ல கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். உங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மளை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. கர்த்தர் தாமே காணிக்கையின் செய்தி ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். இது காணிக்கை நேரம். தங்கள் கரங்களில் காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அறிக்கை செய்து உங்களுக்கு ஜெபிப்போம். இது ஒரு ஆசீர்வாத கூட்டமாக, சுவிசேஷ கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு. இது பாருங்கள், பைபிள் ஸ்டடியாக தெரியல இன்னைக்கு. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒரு காரியங்களை நம்ம கவனித்து கொண்டு இருக்கிறோம். சங்கீதம் 102 எதுக்காக இந்த மாதிரி புலம்புறாருன்னா அந்த பேக்ரவுண்டு புரிஞ்சிச்சு. அது மூலிமா தேவன் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடங்கள் புரிஞ்சிச்சு பாருங்கள். போன வாரம்லாம் பார்க்கும்போது ரொம்ப டீப்பாக நடத்தணும். ஸோ உலகத்தின் ராஜ்யங்கள், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், அதெல்லாம் எலியாவோட தீர்க்கதரிசியின் காலத்தில் நம்ம பார்த்து எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆண்டவர் துயரப்படுகிறவர்களுக்காகவே கர்த்தர் எழுதின ஒரு சங்கீதம், அதுலேருந்து ஒரு பைபிள் ஸ்டடி மூலியமாக எவ்வளோ தீர்க்கமாக கர்த்தர் நம்மகிட்ட பேசியிருக்கிறார் பாருங்கள். நிச்சயமாக உங்களிடத்தில் பேசியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மளை தாங்குவாராக. இப்போதும் காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம அறிக்கை செய்து கூட ஜெபிப்போம், உயர்த்தி பிடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்மிடத்தில் வருகிறோம். நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் திரும்ப கொடுக்கிறோம். இந்த விதையை நாங்கள் விதைக்கிறோம். ஏராளமாக நாங்கள் அறுக்கும்படிக்கு உதவி செய்கிறாங்க. கேட்ட பிரசங்கத்தின் பிரகாரம் நாங்கள் தனிமையாக இருந்தாலும் நாங்கள் உம்மோடு உறவாட நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த காணிக்கையானது உம்முடைய நம்பிக்கைக்கு நாங்கள் கொடுக்க ஒரு பரிசாக இருக்கிறது. கர்த்தாவே, உமக்கு கொடுக்குற கனமாக இருக்கிறது. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் எனக்கு இந்த விதையை அளித்து இதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய காணிக்கையை நான் கனப்படுத்துகிறேன். ஆமேன். அந்த தனிமையின் பாதையில் பாட்டை மட்டும் போடுங்க. தேர்ட் சரணம் பாடலாம். லைவ் க்ளோஸ்.